ஒரு சீப்பை வச்சு சூப்பராக வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. அது எப்படின்னு வீடியோ வந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷின் ரொம்ப சூப்பராக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். பொதுவாக வாஷிங் மிஷின் வந்து நம்ம டெய்லி வந்து க்ளீன் பண்ண மாட்டோம். 2 மாதத்துக்கு ஒரு டைம், அப்படி இல்லைனா வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நாள் போக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு வந்து சேர்ந்து நம்ம வாஷிங் மிஷினில் துணி போட்டு அதை துவைச்சி வெளியில் எடுக்கும் அங்கங்கே திட்டாக வந்து அந்த அழுக்கு வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு நான் வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணி. ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே டெய்லி நான் துவைக்கும் போது அங்கங்கே ஒரு மாதிரி திட்டாக ஒட்டிகிட்டு இருக்கும். அதை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு தான் உங்ககிட்ட அந்த க்ளீனிங் வீடியோ வந்து நான் வந்து எடுத்து காமிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், ஃபில்டரில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இந்த அழுக்கு வந்து நாள் போக்கில் சேர்ந்து அழுக்கு அதிகமாகி ட்ரெஸ்ஸோட நமக்கு வந்து அப்படியே வெளியில் வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபில்டரை வந்து பொறுமையாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரம்மை ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அது எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம வந்து கையை வைக்காமல் எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நம்ம வீடுகளில் நம்ம வந்து சீப்பு பயன்படுத்தும் இல்லையா, சின்ன சீப்பாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா பெரிய சீப்பாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டபுள் சைட் டேப் இருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் நீளமாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பெரிய சீப்பு தான் எடுத்திருக்கேன். கடை உடைக்கிற சீப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சீப்பு தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கேன். இந்த சீப்பில் தான் நம்ம வந்து கொஞ்சம் நீளமாக வந்து கட் பண்ணி டபுள் சைட் டேப்பை வந்து ஒட்ட போகிறோம். நான் எப்படி ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நமக்கு மேல் போர்ஷனில் கொஞ்சம் கம்மியாகவும் அடி போர்ஷனில் கொஞ்சம் அதிகமாகவும் நம்ம வந்து கட் பண்ணி ஒட்டும் போது நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒட்டி எடுத்திருக்கேன். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நம்ம வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னாவே மேலெல்லாம் அந்த ட்ரம்மெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த கிளாஸ்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். உள் சைட்லாம் நம்ம அந்தளவு வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ண மாட்டோம் இல்லையா. உள்ளே பாருங்கள், ட்ரம்மில் எந்தளவு வந்து அழுக்கு சேர்ந்து போயிருக்கு. உள்ளெல்லாம் நம்ம கையை வச்சு வந்து நம்ம க்ளீன் பண்ணவே முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து சீப்பில் வந்து டபுள் சைட் டேப் வச்சு நம்ம ஒட்டி பண்ணும்போது உள்ளே இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே அந்த டபுள் சைட் டேப்லேயே நமக்கு வந்து ஒட்டிட்டு வந்துடும். நம்ம கையை வச்சு க்ளீன் பண்ண முடியாத இடத்துலலாம் கூட இந்த சீப் வந்து அழகாக உள்ளே போய் நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதை நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் பெரிய சீப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து சின்ன சீப்பு நார்மலாக நம்ம வந்து தலை சீவோம் இல்லையா, அந்த சீப்பில் கூட இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வச்சு நம்ம வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நைஸாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சீப்பு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் இந்த சீப்பு எடுத்திருக்கேன். நம்ம வாஷிங் மிஷின் உள்ளே வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னாவே நம்ம வந்து ப்ளக்கை வந்து கலட்டி வந்து அதை வந்து அழகாக ரோல் பண்ணி ஒரு கிளிப்பு மாட்டி நம்ம வச்சிடணும். அது மாதிரி வைக்கும் போது தான் நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம நல்லா செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ளக்கோடு நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது அந்தளவு நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்காது. இப்போ பாருங்கள், சீப்பில் எந்த அளவு வந்து சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். நம்ம அடி சைடில் கொஞ்சம் அதிகமாக டேப் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த சைட்லாம் இந்த மாதிரி வந்து அழகாக நம்ம தேய்ச்சி எடுக்கும் போது அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே சூப்பராக நமக்கு வந்து டபுள் சைட் டேப்போட சூப்பராக பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவு வந்து அழுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே நம்ம வந்து கையால் க்ளீன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்தளவு நமக்கு வந்து க்ளீனாக நமக்கு கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி சீப்பு வச்சு நம்ம டபுள் சைட் டேப் ஓட்டும் போது சூப்பராக நமக்கு வந்து அழுக்கு ஃபுல்லாகவே வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம வந்து ஃபில்டர் கழட்டி இருந்தோம் இல்லையா, அதை வந்து அழகாக வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். எந்த அளவு வந்து அதில் வந்து அழுக்கு வந்து சேர்ந்துருக்குது பாருங்கள். பார்க்கும்போது நமக்கே அருவருப்பு படுற மாதிரி இருக்குது இல்லையா, ஒரு நிறைய வந்து குழகுழப்பு தன்மையோடு இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக விம் ஜெல் எடுத்து ஸ்க்ரப்பரை வச்சு அழகாக நம்ம கையால் அந்த மாதிரி தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம வந்து பாத்திரம் கழுவுற மாதிரி இது வந்து டெய்லி வந்து நம்ம வாஷ் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து ஒரு 3 மாதம் அப்படி இல்லைனா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம அந்த ஃபில்டரெல்லாம் கழுவி வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து டைம் இருக்காது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் மாதக்கணக்காக நம்ம எடுக்கும்போது அதை நல்லா டீப் க்ளீனிங் பண்ணி நம்ம வந்து போடும்போது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அதே டைமில் நமக்கு வந்து ட்ரெஸ்ஸில் வந்து அழுக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறதே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவு வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஃபில்டரோட மேலே மட்டும்தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். அது உள்ளே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணலை. உள்ளே வந்து ஒரு லிக்விடு ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே, ஏன்னா ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அதில் போயிட்டு நல்லா அழுக்கு சேர்ந்து ஒரு மாதிரி வந்து குழப்பு தன்மையாக இருக்குது. அதனால் நான் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம டிஷ் வாஷ் வந்து நான் கொஞ்சமாக வந்து லிக்விட் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பாக ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து உள்ளே போட்டுடலாம். ஏன்னா ரொம்ப வந்து தண்ணி வந்து ஹீட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஆறி கொஞ்சம் அப்படி இல்லைனா கைப்பு இருக்கிற சூடாக இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அது எந்தளவு இருக்குது பாருங்கள். உள்ளேயும் நிறைய வந்து குழப்பு தன்மையோடு இருக்குது. அதையும் வந்து நம்ம வந்து கையை வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம உள்ளேயும் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துடலாம். ஏன்னா உள்ளே வந்து கொஞ்சம் குழகுழப்பு தன்மையாக இருக்கிறதுனால நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தான் அதை வந்து தேய்ச்சி வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக வந்து நம்ம ப்ரஷ்லாம் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து க்ளீன் ஆகாது. நம்ம உள்ளேயும் பார்த்திங்கன்னா நம்ம டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, வேஸ்ட் ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து குட்டி குட்டி ஹோல்ஸாக இருக்குது, அதில் போய் அழுகு ஃபுல்லாகவே அப்படியே தேங்கியிருக்கும். அதனால் நம்ம வந்து ப்ரஷ்ஷை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணும்போது இன்னுமே நல்லா சூப்பராக க்ளீன் ஆகும். நம்ம எப்போயாவது ஒரு டைம் தான் ஃபில்ட்ரு வந்து நம்ம வந்து கழட்டி வந்து க்ளீன் பண்ணுவோம். அதனால் வந்து எந்தளவு முடியுதோ அந்தளவு சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். எங்கெல்லாம் வந்து அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் நல்லா ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும்போது ஃபில்ட்ரு நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃபில்ட்ரு சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நல்லா வந்து வாட்டர் வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவு சூப்பராக வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபில்ட்ரு நம்ம பார்த்ததுக்கும் எந்த ஸ்டேஜில் இருந்துச்சு இப்போ பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். நம்ம எவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து ஆஃப் லெமனை வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து சேர்த்து இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெதுவெதுப்பான கை பொறுக்கிற சூட்டில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு இந்த மாதிரி வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரம்மை தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். வாஷிங் மிஷின் உள்ளே இருக்கிற அந்த நம்ம ஃபஸ்ட்டே வந்து சீப்பு வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து அந்த அழுக்கு டஸ்ட்டு ஃபுல்லாகவே நம்ம எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வாட்டர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது இன்னுமே வந்து வாஷிங் மிஷினோட ட்ரம்மை வந்து நல்லா புதுசு மாதிரி நல்லா இருக்கும். அதனால் வந்து எங்கெல்லாம் வந்து அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து தூசி படிஞ்சு போய் ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்குல்லையா, அதை எல்லாமே இந்த தண்ணியை வச்சு சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும்போது வாஷிங் மிஷின் நல்லா பளபளப்பாக சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாஷிங் மிஷின் உள்ள ட்ரம்மெல்லாம் நம்ம வந்து அந்த லிக்விட் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வச்சு அழகாக வந்து தொட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு இடம் ஃபுல்லாக இடம் விடாமல் நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வாஷிங் மிஷின் ஃபுல்லாகவே பின் சைடு பேக் சைடு இது எல்லாமே வந்து நம்ம வந்து இதே லிக்விட் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உள் சைடு மட்டும் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ரோல் பண்ணி நல்லா ரொட்டேட்டடாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும்போது ஃபுல்லாக இன்னுமே நல்லா பளிச்சுன்னு ஆகும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு வந்து டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம வந்து ட்ரம்மை வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து ஃபில்ட்ரு கழட்டணும் இல்லையா, அந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா அழுக்கு எந்த அளவு இருக்குது பாருங்கள், கொலன்னு. அதையும் இந்த மாதிரி வந்து அந்த காட்டன் கிளாத்லேயே நம்ம வந்து எடுத்துடலாம். நம்ம வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னாவே வந்து ஃபுல்லாக டோட்டலாகவே அந்த வாஷிங் மிஷின் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிடணும். அரைக்குறையாக வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து திருப்பி வந்து வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து அடிக்கடி நம்ம வந்து வாஷ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு டைம் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு வந்து வாஷிங் மிஷினில் நம்ம கையை வைக்கவே வேண்டாம். அந்தளவு வந்து சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இப்போ உள்ளே கொஞ்சம் வந்து டஸ்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் ப்ரஷ் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த மாதிரி கிளாத் வச்சு நல்லா கையை உள்ளே விட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணும்போது சூப்பராகவே நமக்கு க்ளீனாக ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஃபில்டரை மாட்டிடலாம். அதில் ஓரளவு சூப்பராகவே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. உள்ள ட்ரம்லையும் நம்ம வந்து லைட்டாக வந்து அந்த லிக்விடை டிப் பண்ணி நம்ம வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா ட்ரம்மை வந்து நம்ம இன்னும் க்ளீன் பண்ணலை இல்லையா, அதனால் இந்த பேக்கிங் சோடா லெமன் சேர்ந்ததுனால நல்லா சூப்பராக வந்து நமக்கு பளிச்சுன்னு கிடைக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாஷிங் மிஷின் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எந்த அளவு பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மெத்தடில் இன்னொன்று ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா புதுசு மாதிரி பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிப்ஸு ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாஷிங் மிஷின் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் எந்தளவு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ கடைசியாக வந்து நம்ம ஃபில்டரை வந்து மாட்டிக்கலாம். மாட்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து வாஷிங் மிஷின் வந்து நாங்கள் ஹாலில் தான் வச்சுருக்கோம். ஃபேனை போட்டு விட்டுடலாம். கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.